வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் ஆவார். இவரை பின்பற்றுவோர் இன்று பெருகி வருகின்றனர். ஜோதி வடிவமாக கடவுளை கண்டவர். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது இவரது தாரக மந்திரமாகும். திண்டிவனம் அருகே சாரம் என்னும் சிற்றூரில் அனைத்தண்ட ராமலிங்கர் சன்மார்க்க சுத்த மாயா சித்தர் பீடம் உள்ளது. வள்ளலார் கோவில் என்று கேட்டால் யாரை கேட்டாலும் வழி சொல்வார்கள். இதனை நிறுவியவர் சாரம் அடிகள் என அனைவராலும் அறியப்பட்ட திரு துரைசாமி அவர்கள். இவரை சன்மார்க்க சித்தர் என்றும் அழைக்கின்றனர். ஆன்மீகத்துடன் இணைந்து மருத்துவம், ஜோதிட பணிகள் ஆற்றி வருகிறார். அது மட்டுமின்றி 112 நூல்களை எழுதியுள்ளார். அனைத்து நூல்களும் சித்தர் பீடத்தில் விற்பனைக்கு கிடைக்கும். இவரை பற்றி கூறுவது எனில், திரு நாராயண சுவாமி ரெட்டி, ராமானுஜம்மாள் ஆகியோருக்கு 1-2-1948 மகனாக பிறந்தார். 26-6-1974 இவரது திருமணம் நடந்தது. வசந்தா என்பது இவரது துணைவியார் பெயராகும். இவருக்கு மகாலட்சுமி என்ற மகளும் புவிவேந்தன் ராமலிங்கம் ஆகிய மகன்களும் உள்ளனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பலரும் இவரை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றனர். ஒருபுறம் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கும் போக்குவரத்து மிகுந்த நெடுஞ்சாலை, நெல்வயல், தென்னந்தோப்பிற்கு இடையில் அமைதியான சூழலில் கோவில் அமைந்து அனைவரது மனத்திற்கும் அமைதி தருகின்றது. வள்ளலார் கோவிலின் 13வது ஆண்டு விழாவை காணும் பேறு பெற்றோம். அதனை உங்களுக்கும் அறிய தருகின்றோம். மக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் அறுபழுத்த அடியேன்கள் மனதிருளை அகற்றவரும் மணியே மெய்மை அறுபழுத்த வடலூர் வாழ்ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் மாந்தர் தண்ணீர் சிவவியங்கும் கொடுக்கும் கண்மணியார் நங்கன் ராமலிங்க நல்ல அருட்பாமுறையை துங்கமுறமானார் ஆந்திரா மண்ணிலிருந்து டாக்டர் லோகநாதன் தலைமையில் அந்த எல்லாரையும் சொல்லிடுங்க எழுந்தருளி இருக்கிறார்கள். அவருங்க அந்த புதட்டூர் அந்த அதாவது திருத்தணி பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு அருமையான சன்மார்க்க சங்கத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் என்னை கால்கோல் பண்ணுறதுக்கு, இந்த காம்பவுண்ட் போடுறதுக்கு என்னை அழைச்சிருந்தார். சக்தியே இன்னும் அவருடைய நண்பர்கள் எல்லாம், அவருடைய மகன் எல்லாரும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஐயாவினுடைய பேத்தி தான் இந்த குழந்தை. இவங்களும் குடும்பத்தையே சன்மார்க்கமாக ஆக்கி வச்சிருக்காங்க. அது ரொம்ப இப்போ டாக்டர் ஐயா அவங்க மருமக நர்சிங் முடிச்சு, அவங்க மகன் முடிச்சு, அதே போல் டாக்டராக முடிச்சு அவங்க உலகத்துக்கு சேவை செய்கிறாங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வரணும். என் உறவுகள் இன்னைக்கு இந்த 360 பேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஐயா 50 வருஷத்துல இருந்து தொடர்பு கொண்டவர் ஒருத்தர் வரார். அவர் லேட்டாக தான் வர வேண்டார். ஓகே, நீங்கள் 50 வருஷம், மற்றவர்கள்லாம் 20 வருஷம் 30 வருஷம் தொடர்பு இருக்கிறவங்க, 10 ஆண்டுகள் தொடர்புலயே இருக்கிறவங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தரமாவது பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது குழந்தை பாடத் தொடங்குகிறார், பேசத் தொடங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நமக்கெல்லாம் தமிழ் மீது காதல் வேண்டும், நாளெல்லாம் நல் தமிழ் பேசி வாழ்தல் வேண்டும். இன்று சாரத்தில் துரைசாமி அடிகளார் ஐயா அவர்கள் திருக்கோவிலில்
வள்ளலார் ஆண்டு விழா சிறப்புடன் நடத்துகிறார்கள். இவ்விழாவில் எனக்கும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எனது பாசமிகு தமிழ் தாத்தா தயவு மாண்கு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று வள்ளலார் ஒரு இறை தூதர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வள்ளல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்ற இறை தூதர். உலகை கடைத்தேற்ற வந்த உத்தமர், உயிரிரக்கமே வடிவானவர், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் கண்டவர், உயிர் சேவையே கடவுள் வழிபாடு எனும் சத்திய, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் எனும் சித்த, ஆண்டவன் அருள் அல்லாது ஓர் அணுவும் அசைந்திடாது எனும் அருளாளர், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எனும் ஞானியர், கொல்லா விரதம் குவலயாம் எல்லாம் ஓங்குக எனும் தயவாளர். இவர் 5 மாத குழந்தையின் சிதம்பர ரகசியம் அறிய வைத்தவர். 9 வயதில் இறையருள் பெற்றவர். 12 வயதில் ஞான வாழ்க்கையை மேற்கொண்டவர். 26 வயதில் அருட்பா ஆசிரியரானவர். 30 வயதில் குருவருள் வாய்க்கப் பெற்றவர். 35 வயதில் உயிர்களுக்கெல்லாம் திருவருள் தந்தவர். அருட்பெருஞ்சோதி பெருவெளி உலகத்திற்கு முதலில் அழைத்து கொண்ட தலைப்பிள்ளை வள்ளல் பெருமானே ஆவார். அன்று தர்மமிகு சென்னை பாடி அருளிய வள்ளல் பெருமான் இன்று தர்மமிகு தமிழ்நாடு ஆக்கியிருக்கிறார். புதையல் தேடி அலையும் உலகரை இதயம் தேடி வாழ வைத்தவர். பொருளை தேடி அலையும் மக்களை அருளை தேடி வாழ வைத்தவர். நீயா நானா என்றும் வாழும் மக்களை நீயும் நானும் என்று வாழ வைத்தவர். சாதி மத சமய பேத இருட்டை அகற்ற ஜோதி ஏற்றியவர். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகச் செய்தவர். எனவே வையமும் வானமும் வாழ்ந்திட இவருக்கு ஐயறிவளித்தவர் அருட்பெருஞ்சோதி. சபை இவரது உளமென தானமர்த்து அபயம் அளித்தவர் அருட்பெருஞ்சோதி. சாவா நிலை தந்தும் இவருக்கு கற்பகம் எனும் உளம் கைதனில் கொடுத்தும் அருட்பெருஞ்சோதியை அளித்தனம் என்று அஞ்சலை ஒரு சிறிதும் என் மகனே துஞ்சிய மக்களை எழுப்புக நலமே சன்மார்க்க சங்கத்தில் செலுத்துக இக்கணமே. இவருக்கு 5 புரியும் அதிகாரம் கொடுத்தார் அருட்பெருஞ்சோதி. நான் கடவுளானேன் என்று ஊது சங்கே, கைவிட மாட்டேன் என்று ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது சங்கே. இவருக்கு 5 புரியும் அதிகாரம் கொடுத்தார் அருட்பெருஞ்சோதி. ஓ மானிட சமூகமே, இனியும் நீ ஆராத புண்ணில் அழிந்து கிடக்காமல் பாவி என்று பேரெடுத்து பாழ்நரகில் வீழாமல் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே உமக்கான இறை தேடலாகும். இங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு நாள் அப்பா தன் மகனை அழைத்து கொண்டு தைப்பூச விழாவுக்கு சென்றார். போற வழியில பலூன் கடை ஒன்று இருந்துச்சு. அந்த பையன் வந்து கேட்டாங்க, அப்பா அப்பா எனக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அப்பாவும் சரிடா வாங்கி தரேன் கடைக்கு இட்டுட்டு போனாரா. அந்த பையன் கேட்டானா, பலூன்காரே பச்சை பலூன் உயர பறக்குமா, மஞ்சள் பலூன் உயர பறக்குமா, வெள்ளை பலூன் உயர பறக்குமா, கருப்பு பலூன் உயர பறக்குமான்னு கேட்டானோ. அதுக்கு அந்த பலூன்காரர் சொன்னாராம், பச்சை பலூனும் உயர பறக்கும், சிவப்பு பலூனும் உயர பறக்கும், கருப்பு பலூனும் உயர பறக்கும், மஞ்சள் பலூனும் உயர பறக்கும், காற்றுள்ள எல்லா பலூனும் உயர பறக்கும்பா. எதுல காத்து அதிகமா இருக்கோ அந்த பலூன் தாப்பா ரொம்ப உயர பறக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பா சொல்றாராம், இப்படித்தான் வள்ளலாரும் சொல்கிறார். அதாவது எல்லோரும் ஞான சபை திருக்கோவிலுக்கு வருகிறார்கள். அவர்களில் யாரிடம் அன்பு, கருணை, இரக்கம், தயவு, சேவை இணைந்த ஜீவகாருண்யம் உள்ளதோ அவரே இறைவனை காண முடியும், இறைவனிடம் கலக்க முடியும் என்றார். அந்த சிறுவன் காற்றுள்ள பலூன் உயர பறப்பது போல்
மனிதரில் யாரிடம் அன்பு, கருணை, இரக்கம், தயவு, உயிர் சேவை இணைந்த ஜீவகாருண்யம் உள்ளதோ அவரே உயர இறக்கும் கடவுளை காண முடியும் என்பது புரிந்துவிட்டது அப்பா. இதில் என்ன தெரிந்தது என்றால், நம் கையில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இணைந்தது ஒரு கை. மனிதரில் யாரிடம் அன்பு, கருணை, இரக்கம், தயவு, உயிர் சேவை இணைந்தது ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். இதை வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்கிறார். அன்பு, கருணை, இரக்கம், தயவு, உயிர் சேவை இவ்வைந்தும் தனக்கானது அன்று மற்றவர் துன்பத்தை போக்கும் ஆன்ம உரிமைகள் ஆகும். குலைந்தால் குகை, வடித்தால் சிலை, வரைந்தால் கலை, பசித்தால் தர்மசாலை. அந்த தர்மசாலையை தான் வள்ளல் பெருமான் வடலூரில் அழியா தர்மசாலையை ஏற்படுத்தினார். அதை இன்று நாம் உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாம் திரைப்பட பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி பாடுகிறோம்? இப்படி பாடுகிறோம். பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சன்மார்க்க சின்ன கொடி, அது பசித்தவர் பசி போக்கும் அன்னக்கொடி என்று பாடுகிறோம். எனவே இதய தெய்வம் வள்ளல் பெருமான் தோன்றினார், அவர் என்றும் வாழும் சோதி தீபம் ஏற்றினார் என்று பாடி மகிழ்கிறோம். கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பின், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதில், பட்டோடே பணியோடே திருகின்றீர் தெருவில், பசியோடே வந்தாரை பார்க்கவும் நெறில், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், எட்டோடே இறந்து சேர்த்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாடல அப்படியே அனுப்பா எப்படி அனுப்பாப்பா வள்ளலார் பாடினாரு தெரியாது. இது பாடும்போது தேவலோகத்துடைய அந்த இசையை சேர்த்து இசைக்கிறார். அவரை நான் உங்களுக்கு போகணும் இன்னைக்கு, அதனால காலையில வந்து எங்களுக்கு செஞ்சுருங்க. இடையில பாடுவார், அது நல்லா இருக்கும். இருப்பினும் நான் புறப்பணும் சாமியினர் ஐயாவும் அந்த பணியை செய்ய புறப்படுறாங்க. இந்த குடும்பத்தையே சன்மார்க்க குடும்பமாக ஆக்கி வச்சிருக்காங்க. நாம என்ன வெளியே போடுறோமோ அந்த நிழல்ல தான், அந்த விருட்சத்தின் நிழல்ல தான் நம்ம உட்கார போறோம். அதான் உண்மை. ஒரு கேள்விக்கே 3 வாக்கியம் பதில் எழுத மாட்டான் பையன். எழுத மாட்டோம். 10 பக்கத்தை மனப்பாடம் பண்ணி அழகா சொல்றாரு பாருங்க. பிசிறு இல்லாம எடுக்கிறேன். இந்த குழந்தை சன்மார்க்க மேடைகள்ல அருமையாக சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பீடத்துக்கு இங்க வர்றவங்க அத்தனை பேருமே பீடத்தினுடைய சாலை சம்பந்திகள் தான். ஒவ்வொருத்தரும் தங்க கண்டிகள் தான். அந்த வகையில 40 ஆண்டுகளாக நமது பாரதி எழுதுங்க உஷா பாரு, உஷா தம்பதியர், அவர்களுடைய குடும்பத்தார்கள் கடலூர் பக்கத்துல வந்திருக்காங்க. நான் ஐயாவண்ட சொன்னேன், நான் ஒரு 3 பொண்ணு 2 பண்ணி வச்சிருக்கேன் சாமியோட. அவர் ஒரு 100 வாங்கி வந்தார். அதனால இப்போ பயம் இல்லாம 360 பேருக்கு நம்ம பண்ண முடியும். இப்போ முத ஐயா கையாலேயே நம்ம ஐயாவுக்கு நீங்க ஐயாவுக்கு போத்துங்க, பாப்பாவுக்கு போத்துறாங்கன்னா அந்த அம்மா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஐயாவோட போயிட்டு வள்ளல் மலரடி செல்வம் வாழ்க 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 அருட்பெருஞ்சோதியே நம் தனி பெரும் கருணையே. இங்கிருக்கிற அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா திடீர்னு பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால்
ஒரு நம்ம வடலூருக்கு போகிறோம், மனசில் ஏதோ நிறைய கஷ்டங்களோடு போகிறோம். அந்த இதுவில் போய் காலை வச்ச உடனே நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம வர மாதிரி மனநிலை வந்து ரொம்ப அமைதியாக இது மாதிரி இருக்க மாதிரி இங்கே வரும்போதும் எங்களுக்கு. ஆனால் இங்கே அடிக்கடி வர முடியல. அப்பா இந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது தான் சரி இதுக்காக வரணும்னு சொல்கிறோம். தினம் 100 பேருக்கு ஐயா பண்ற மாதிரியாவே அவங்களும் ஒருவேளை அந்த சன்மார்க்கத்தை பற்றி அந்த குழந்தை பேசின அளவுக்கு கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு என்னை விட அறிவு அதிகம் போல இருக்குது. நான் நினைப்பேன் வயசு தான் வந்து ஒரு அறிவினுடைய முதிர்ச்சின்னு. ஆனால் வயசு இல்லை அறிவினுடைய முதிர்ச்சி. அந்த குழந்தை சின்ன வயசில் நல்லா ட்ரெயினப் பண்ணியிருக்காங்க. சன்மார்க்கனா என்னான்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் வந்து பதவிக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இந்த பதவிக்காக தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே எல்லா பதவியுமே கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமான பதவி சிவலோக பதவி, வைகுந்த பதவி. அதுக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த பதவியை பற்றி சொல்லுவாங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு. நான் நினைக்கிறேன் வள்ளலார் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பசித்திருனாக்கா பசித்தவர்களுக்கு உணவிடுதல், தனித்திருனாக்கா தனிமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள அரவணைச்சி போகுது. விழித்திருன்றது வந்து விருந்தோம்பலாக இருக்கும். இது என்னுடைய கருத்து தான், இது யாரும் எனக்கு சொல்லலை. நான் அடிக்கடி தவறாக பேசினா மன்னிச்சிக்கங்க. என் புத்தியில் என்ன தோணுதோ, நான் நிறைய படிக்கலை, எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். இந்த அகவல்லாம் வந்து எனக்கு அப்பா சொன்ன கருத்து மட்டும்தான் தெரியுமா ஒழிய. அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை. ஆமாம், மனதுக்கு நிறைந்தவர்கள், சாலை சம்பந்திகள், 40 ஆண்டுகளாக நம்முடன் தொடர்பில் இருப்பவர்கள். அவர்களும் இந்த விழாவில் கலந்து பாராட்டுக்கு உரியவர்களாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து நமது பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த நமது டாக்டர் ஐயா அவர்கள் அவர்களும் ஏன்னு கேட்டால் இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம், அப்புறம்லாம் 5 நிமிஷம் தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறோம். ஏன்னா வர்றவங்க அத்தனை பேரும் அதில் பங்கெடுக்க. அதனால் ஐயா லோகநாதன் ஐயா அவர்கள் இப்போது நமக்கு ஆசீர்வாதங்களை செய்வார்கள். வாழ்த்துக்கள். வாங்க. இங்கே ஐயா அவர்களுக்கும் கூடியிருந்த சன்மார்க்க நண்பர்களுக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அடியேன் ஒரு 20 ஆண்டு காலங்களாக சன்மார்க்க பணியில் இருக்கிறோம். ஐயாவுடைய உள்ளன்பு கிடைத்த பிறகு எந்த ஒரு கோயிலுக்கு இது சென்றதில்லை, செல்ற எண்ணமும் வந்ததில்லை. ஐயாவே திருவரன்னு சொல்லி ஒரு நினைக்கிற காலத்தில் தான் சபையை ஒரு நிர்மாணம் பண்ணிக்கூட சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கி நெல்லையில் பொதட்டூர்பேட்டையில் திருத்தணியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் சன்மார்க்க சபை அமைக்கப்பட்டு மக்களுக்கு அன்னதானமும் வழங்கி வருகிறோம். எங்களை உறுதுணையாக இருக்கிறதுக்கு அவரை சக்திவேலு ஐயாவும் கண்ணப்பன் அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் நடைபெற ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் திருப்பணியும் நல்லபடியாக நடந்துருக்கு. எல்லாம் ஒரு அருட்புரிய வேண்டுகிறோம். சுருக்கமாக பேசிட்டாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே வரக்கூடிய அத்தனை குடும்பங்களும் தங்கம். அதில் ஒன்றும் குடும்பத்தையும் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்ன ஒரு நிகழ்வில் பார்த்தார் ஐயா. என்னை அழைச்சிட்டு போனார். அந்த கால் பண்ணி கொடுக்க சொன்னார். அவங்க வீட்லேயே தங்கி இருந்தோம். அடுத்து அவரை சார்ந்திருந்த அத்தனை நண்பர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் படணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அந்த சன்மார்க்க குறிப்புடையவர்கள் அவர்கள். இந்த ஐயா எழுந்துருங்க, இந்த ஐயாவாண்ட சொல்லிட்டார், பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். அந்த ஐயா எனக்காக வந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து பஸ்ஸு அப்போ போக்குவரத்து கம்மியாக இருந்தது. பஸ்ஸுங்க இருக்குது, இருந்தாலும் சாமி வர்ற நேரத்தில் பிக்கப் பண்ணிக்கணுன்ட்டு அவங்க வந்து அழைச்சிக்கிட்டே போனாங்க. அப்படியே மழை பெய்யுது. அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்புறம் அப்படியே நேராக ஆசிரமத்தை கொண்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் ஐயா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். அதுபோல் குறிப்பறிஞ்சு செய்யக்கூடிய ஐயா.
அடுத்து விருத்தாசலத்திலிருந்து நமது சன்மார்க்க குடும்பம் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. வருக 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 என வரவேற்கிறோம். அதேபோல் காட்டுப்பாளையம் சன்மார்க்க சங்கத்தின் அவரை நீரோ மன்னன்னு சொல்லுவோம். அவர் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தார்னா அவசர கால் வந்தாலும் எடுக்க மாட்டார், யார் கூப்பிட்டாலும் அவருக்கு காது கேட்காது. அந்த பாராயணத்தை முடிச்சுட்டு தான் வாழ்த்துக்கள். இப்படியாக செய்யக்கூடிய அனைவரும் இப்போது இங்கே எல்லோரும் குழுமி கொண்டிருக்கிறோம். 1 மணிக்கு சரியாக இதை நிறைவு செய்யணுன்றது. ஏன்னா 1 மணிக்கு ஆகாரம் கொடுத்துடணும். அது தீபம் அறக்கட்டளை அங்கே இருந்தே கொண்டு வராங்க. ஏன்னு கேட்டாக்கா அது ஒரு 300 பேருக்கு நம்மளால் செய்ய முடியாது. அதனால் இப்போ அது வர்ற வரைக்கும் இந்த நிகழ்வை நம்ம செய்து கொண்டிருப்போம். நம்முடைய டாக்டரோட சக்திவேல் ஐயா அவர்கள் தொடர்புடையவர். அவங்க வள்ளூர்லேயே என்னை பார்த்துட்டாங்க. அதன் பிறகு நாங்களும் பேரின்பம் பெற வழியாக துணையாக நீங்கள் இருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டாரு. அவருடைய மகனோடவே இங்கே வந்தார். அப்புறம் என்னுடைய குடும்பங்கள்லாம் சென்னையில் இருக்குது சாமி, அவர்களும் இன்பம் அடைவ வழியாக துணையாக இருங்க சாமி அப்படின்ட்டு விண்ணப்பிச்சுட்டு போனார். அவர் இப்போ ஒரு பாடல் பாடி அவர் அனுபவத்தை சொல்லுவார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க. எனது சொந்த ஊர் புதற்றூர்பேட்டை. புதற்றூர்பேட்டை சன்மார்க்கம் சத்திய சபை மற்றும் அன்னதான அறக்கட்டளை ஆரம்பித்து 14 ஆண்டுகள் ஆகிறது. 14 ஆண்டுகளும் தொடர்ந்து நாங்கள் சிறப்பாக நடத்தி வருகிறோம். காலையில் கஞ்சி ஊற்றுகிறோம், மதியம் அன்னதானம் வழங்குகிறோம். அது மட்டுமின்றி ஊனமுற்றவர் முதியோர் அவர்களுக்கு இங்கிருந்து இந்த சன்மார்க்க சங்கத்தில் போற்றப்பட்ட சன்மார்க்கத்திலிருந்து நாங்கள் உணவு அளிக்கின்றோம். ஐயா அவர்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எங்களுடைய சபையில் காம்பவுண்ட் சவுர் கட்டுவதற்காக அவரை அழைத்தோம். அவர் ஆரம்பித்து ஒரு 2 மாதத்திலேயே அந்த கட்டிடம் சிறப்பாக முடிந்தது. இப்பொழுது அந்த சன்மார்க்கத்துக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அந்த காம்பவுண்டு போட்டதனால். மேலும் என்னுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைக்காக நான் அவரை அழைத்து சென்றோம். திருவள்ளூரில் என்னுடைய குழந்தைகள் மகன்கள் இருக்கிறார்கள். தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், எல்லாம் செய்வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம், என் உயிரில் கலந்தனக்கே இன்பம் நல்கும் தெய்வம், நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம், காரணமாம் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம், செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தாரையெல்லாம் எழுப்புதல் வல்லேன், உவமேயமில்லாத ஒரு நீலை தன்னில் ஒன்றேரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன், தவமே செய்கின்றர் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதை தோழி, அவமே போகாமல் என்னோடும் கூடி அருட்பெரும் ஜோதி கண்டாடேடி வந்து அப்படின்னு சொல்லுவார். இறைவன் ஒருவன், சிவன் வேற சிவன் வேற, சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன். அறிவுள்ளவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். இறைவன் ஒருவன், அந்த ஒருவனே இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான், நம்மை காக்கிறான் என்ற உண்மை. இரவு இவங்க சென்னையிலிருந்து வந்தபோது அவங்களோட பேசியிருந்த போது இந்த கோயிலுடைய தனித்தன்மை என்ன சாமின்னு கேட்டாங்க. இந்த கோயில் சுப்ரீம் காட் எப்படி இருக்கார், தனித்தலைமை கடவுள் எப்படி இருக்கார். தனித்தலைமை கடவுள் தான் அருட்பெருஞ்சோதியை கொண்டாந்து கொடுக்குறாரு வள்ளலார்கிட்ட. அப்பதான் சொல்றாரு, அமரரும் முனிவரும், இவங்கெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அமரரும் முனிவரும் அதிசயித்திடவே அருட்பெரும் ஜோதியை அன்புடன் அளித்தே
அருட்பெருஞ்சோதியை சுப்ரீம் கார்டு வள்ளலாருக்கு கொடுக்குறாரு. அருட்பெருஞ்சோதியை அன்புடன் அளித்தே கமமுரு சிவநெறி கேற்றியன் தன்னையே காத்து எனது உளத்தினில் கலந்தமை பதியே யமன் எனும் அவன் இனி இல்லை. ஒரு தரம் சொல்லல, இரண்டாவது அழுத்தி சொல்றார். இல்லை இல்லை மகனே எய்ப்பர வாழ்கவென்றியம்பிய அரசே சமரச சன்மார்க்க சங்கத்தின் முதலே தனிநட ராஜையின் சர்க்குரு மணியே என்று அந்த பாடல்ல சொல்றார். அந்த யமன் எனும் அவன் இனி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த உண்மையை அனுபவத்தை சொன்ன அந்த சுப்ரீம் கார்டை இங்கே காமிச்சிட்டோம். அதை தான் ஸ்பேஸ் சவுண்டு, ஸ்பேஸ்னாக்க வெளி, தென் சவுண்டு ஒலி, தென் லைட் ஒளி. இப்போ சூரியனுடைய பிரகாசம் இந்த பூமியின் மீது பட்டு கொண்டிருக்கும் போது பகல், நம்முடைய வலது மூக்கில் சுவாசம் சென்று கொண்டிருக்கும் போது இந்த உடம்புக்கு பகல், இடது மூக்கில் போகும்போது இரவு என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவத்தை எல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த கோட்டத்தை அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் வருணங்க அருட்பெருஞ்சோதி மாதம் ராமமூர்த்தி வருவார். 40 முறைக்கு கீழே குறைஞ்சிது அப்படின்னு சொன்னாக்கா பிடிச்சிக்கின்னு தான் எழுந்தது, இப்படி ஊனிக்கின்னு தான் எழுந்தது. ஆமாம், எழுந்தாலும் கண்டும். அப்போ இடது மார்பகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த 6 தலையுடைய நரம்பினுடைய ஆக்ஷன் குறைந்து கொண்டு வருகிறது. உட்காந்துட்டார், போக மாட்டார். பூசத்துக்கு வந்தார். பூசத்துக்கு வந்ததுலேருந்து இந்த திருப்பணியை அவர் ஆட முடியாது. இதை சாமி இப்படி இருக்குது, ஒரு ஆளை வந்தாங்க, ஒரு ஆளை வந்தாங்கன்னு துடிக்கும் அவருக்கு. இந்த மைக்கு அவர் தான் வாங்கி கொடுத்தார். 6000 ரூபாய் கொடுத்து, சாமி எந்த நேரத்துலையும் ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அது இடையில பழுது வரும். அவர் என்ன பண்ணார், அது இதை நான் வாங்கி தரேன். ஏன் சாமி எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க? ஐயா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருளும் ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். அதனால அதுக்கு பேர்லையும் எனக்கு வேற ஒரு அஃபெக்ஷனே கிடையாது. எது இருந்தாலும் இது எல்லாம் பண்ண போகுது. கொரோனா காலத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க, பட் இந்த கார் மேலே போகாதே போகாது. ஒன்றுக்கு ஒரு மூமெண்ட் இருக்காது, எங்கள் கார் மட்டும் போகும். அப்படியேப்பட்டவர் நாங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால நாங்கள் எமர்ஜென்சின்னு போட்டுருவோம், மெடிக்கல்னு போட்டதுனால எங்கள் காரை வந்து யாரும் தடை பண்ண மாட்டாங்க வழியில். இப்போ ஒருத்தர் வந்துன்னு இருக்கார், அவர் கொரோனா பீரியடில் கேட்குறார், சாமி இந்த ஆண்டு விழா நடத்துறீங்களான்னு. இந்த மாதம் நடத்தணுமே, ஏன் என்ன தகவல் சொல்லலைன்னாரு. சாமி கொரோனாவாக இருக்காங்க, அது இருக்குது சாமி, நம்ம காரை தான் போவோம், நான் வரேன் நடத்துங்கன்னார். அப்போ இன்று தான் என் விழான்னா. அங்கே இருந்துட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து கார் எடுத்துட்டு வந்தார். அவங்க குடும்பத்தோடு வந்தார். அந்த குடும்பம் சாப்பிட்டு கொண்டு இன்னும் அவரும் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டார், அகவல் பாராயணம் பண்ணார். சாமி அன்னதானம் பண்ணுங்கன்னாரு. இவங்களுக்கு தரமா, இவங்க மாதத்துக்கு 6 நாள் நாங்கள் பொம்மை மாதிரி வந்து அவங்களால முடியலன்னாலும் சாமி என்று சொல்லிட்டேன். தாரமும் குருவும் தலை விதிப்படி தான் ஒருத்தனுக்கு அமையும். தலைவிதி சரியாக இருந்தால் தான் தாரமே அமையும். இல்லைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு 100க்கு 90 டிவோர்ஸில் தான் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து தாரம் அமைஞ்சு எனக்கு இந்த 50 விழான்னு போடுறதுக்கே காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு திருமணமாகி 50வது ஆண்டு துவட்டம், சென்ற ஆண்டு துவங்கினேன். இந்த ஆண்டு நிறைவு பண்ணி 51வது துவட்டம். அதுக்கு பிறகு அதே போல சங்கமும் 51வது ஆண்டு துவட்டம். இந்த கோயில் கட்டி 13வது ஆண்டு துவட்டம், 12வது ஆண்டு நிறைவாகி 13வது ஆண்டு துவட்டம். இதை சிறப்பு விழா பண்ணும்போது எனக்கு ஒரு பெரும் ஐயா சொன்ன மாதிரியா எனக்கு பொருளாதார சிக்கல் எந்த காலத்திலும் இருக்கு. இந்த நேஷனல் ஹைவேஸில் யாருக்குமே இடம் கிடையாது. இது 3 தரம் அக்ரிமெண்ட் பண்ணி விற்க போனாங்க. எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது, அதே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த கடன் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு 2 லட்சம் வரும் பேங்கில் போட்டால் அந்த நாளில் 3 வண்டி கொடுப்பான். இப்போ யாரும் கொடுக்குறான் வந்து 2 லட்சத்தை போட்டாக்கா ஒரு 6000 மாதம் வரும். அதுலேயே குடும்பத்தை நடத்திக்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு விற்க போனேன். விற்க விடலை சாமி, அதுக்காக சொல்ல வரேன். சாமி
அப்படி பண்ணி இந்த இடத்த அவருக்காக வச்சுக்கினார். மவுண்ட் ரோடு எல்ஐசியின் பக்கத்தில் தான் 6000 ஒரு ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு கூட்டி 6000 என்னால் வாங்க முடியுது. 20 லட்சம் கொடுத்து இந்த வழியை வாங்கின பிறகுதான் இந்த கோயிலை கட்டினேன். அதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணேன். எல்லாருடையும் நண்படையும் நான் கேட்கல, கடன் கொடுங்க கோயிலுக்கு அப்படின்னு கேட்டேன். வட்டி தான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னாலும் கொடுத்துருது, அசல் கொடுத்துருது அப்படின்னு வாங்கி தான் சாமி இந்த வழியை வாங்கினேன். அந்த வழியை வாங்கின பிறகுதான் இந்த கோயில் கட்டினேன். 27,000 செங்கல். இந்த வரைக்கும் இந்த கை தேங்கி போச்சு. எனக்கு, என் மனைவி, என் பிள்ளை, எங்கள் குடும்பம் அவ்வளவு சிரமப்பட்டு கூட 2 கொத்தனார், 2 பெரிய ஆள் வச்சுக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் இங்கே வர்றதுக்கு கூட வழி இல்லை. அந்த வழி வாங்கின பிறகுதான் இந்த வழியே போட்டோம். இப்படியாக ஊர் பூராக ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதெல்லாம் கடைசி நேரத்தில் வருவாங்க. இவர் ஒருத்தர் நன்கொடைன்னு 1 ரூபா கேட்கல. நன்கொடைன்னு சொல்றதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டாக்கா, தானம்னு ஒன்று இருக்கு, தர்மம்னு ஒன்று இருக்கு. தர்மம்னா கேட்காத கொடுத்துட்டாக்கா அது தர்மம். தானம்னா கேட்டு கொடுத்தாங்க. என் பையனுக்கு தான சர்டிஃபிகேட் இதை கொடுத்தேன். கண்ணாடி நீ பார்த்துக்கா, நேரிலே நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டேன். அது தானம் என்று. தர்மம்னு சொன்னா கேட்காம கூட கொடுக்கும். கர்ணன் இறந்த போது சூரியன் பிரகாசிக்க மாட்டேன்ட்டாரான். உடனே இறைவன் கூப்பிட்டு கேட்டாரான், என்ன உன் கடமையை நீ செய்ய மாட்டேங்கிறேன், என் மகன் கர்ணனை கொண்டுட்டு கொண்டாங்களே, அவன் தர்மம் செய்கிறவனாச்சு, அவனை கொல்லலாமா அப்படின்னு உன் மகன் தானம் தான் கொடுத்தான். அவன் கிருஷ்ணன் கேட்டான், புண்ணியத்தை எனக்கு கொடுன்னு கேட்டான், புண்ணியத்தை கொடுத்தான். கேட்காம இவன் கொடுக்கல. கேட்காம கொடுத்துருந்தா அது தர்மம், கேட்டு கொடுத்தா அது தானம். அதனால இது துறை, இது முறை அப்படி. அதனால உன் கடமையை நீ செய் அப்படின்ட்டார். அதுபோல யாராண்டியுமே நான் பத்திரிக்கை போட்டு இதுக்கு நண்பர்கள் கொடுங்கன்னு கேட்கிறேன். வாங்க. அப்படியாக இந்த ஆலயத்தை கட்டின போது கடுமையான பொருளாதார கட்டம். எப்படி இதை கட்ட போறாங்க? இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்குறேன், சாமி நீ போட்டிருக்கிறதுக்கு 1 கோடி ஆகும், பாதி கூட இப்போ மீதி அப்புறம் கொடுக்குறாரு. என்ன என்னால் அவ்வளவு கொடுக்க முடியாது, எந்த 5 லட்சம் தான் இருக்குது. அப்போ நீங்களே வச்சு கட்டுங்க. சாமி அந்த பிரார்த்தனை பண்ணுங்க, சாமி இன்னும் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். பாருங்க, இது எல்லாம் உள்ள எல்லா சாமான்களும் பாருங்க. புதுசாக தான் கட்டிட்டாரு. 60க்கு 60, இந்த இதுக்கு 60, இந்த அந்த எண்டு 60, அந்த எண்டு 60, அது 6 36, 3600 சதுரடியில் ஒரு கருவறை கட்டுறேங்கான்னு. இதில் வந்தால் அட்டிய டைமில் இப்போ உள்ளே போனீங்கன்னாக்கா இங்கேயாவது கூட காற்றடிச்சா தான் இதுவாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா காற்றே அடிக்க வேண்டாம், உள்ளே கூலிங்க. 27 அடி, இந்த பேஸ்லேருந்து 27 அடி வேறு. எப்படியாக வச்சு சாமி நான் எப்படி உட்காந்துருக்கிறேன்றது காட்டு. அருட்பிரகாச வள்ளலார் மனுஷ உடம்புல கடவுள் இருக்கக்கூடிய இடம் 1 கண்ணு, மனசு, உயிருக்குயிரான ஆன்மா, ஆணாயிருந்தா விந்து, பெண்ணாயிருந்தா நாதம். இதில் தான் கடவுளாக என்னுடைய காரியம் பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த வாசகம். இந்த வாசப்படியில் உள்ள நுழையும் போதே கண்ணு தான் இருக்கும். பாருங்க, கதவுலையே பாருங்க. இந்த கண்ணு, மனசு, உயிருக்குயிரான ஆன்மா, ஆணாயிருந்தா விந்து, பெண்ணாயிருந்தா நாதம். இதில் ஆண்டவருடைய பிரகாசம் இருக்குதுன்னு இந்த வாசப்படி உள்ள வரும்போது சொல்றார். கடவுள் பிரகாசம் இதை கடந்தினா தான் நீ கடவுளையும் பார்க்க முடியும் அப்படின்றது. அந்த கருவறை ஸ்பேஸ், வெளி, இறைவன் வெளியா இருக்கிறார். அப்புறம் ஒலி சவுண்டாக இறங்குறார். அப்புறம் ஒளி பிரகாசமாக இறங்குறார். அந்த பிரகாசத்துல பிரகாசம் அக்னி, அக்னி பிரகாசம் பிரபஞ்சம் பூராவுமே இருக்கு. தேய்ச்சாக்க இதில் கூட நெருப்பு இருக்குது, அதை பற்ற வச்சா அப்புறம் தான் பற்ற. கையை தேய்ச்சிங்கன்னா உடம்புக்குள்ள சூடு இருக்கு, அது அக்னி. அந்த போல இறைவனுடைய பிரகாசம் அக்னியிலிருந்து ஆதவன் சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், அதுங்களோட நட்சத்திரங்கள், இடி மின்னலோட மழையாக பூமிக்கு ஆண்டவர் இறங்குறாருன்றத மையத்தில் காட்டி வச்சிருக்கிறோம்.
இதை எங்களாண்ட பொறுமையாக நீங்கள் வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு வாசப்படியும் பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வள்ளல் பெருமான் அந்த 7 திரைகளை அமைச்சதுக்கு காரணம், இந்த கண்ணுக்கு 7 திரைகள் இருக்குது. அதனால் சோத்து கண்ணாண்ட இருக்கிறத பார்க்காது, கொஞ்சம் தொலைவு கப்பால் இருக்கிறதுக்கு கண்ணாடி போட்டால் தான் துல்லியமாக தெரியும். அதையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்ணு உனக்கு இருக்குடா கண்ணா. ஆனால் அந்த கண்ணை நீ பயன்படுத்தவில்லை. பாருங்க, ஒரு பாட்டு, சித்தர் பாட்டு. கொடுப்பையில்லை லேசாக ஆத்தாளே, கொண்டு வா மண்டலந்தானா தாளே, நடுப்பகலில் நட்சத்திரம் ஆத்தாளே, நாம் பார்க்க தோன்றுமே ஆத்தாளே. இது ஒரே ஒரு சின்ன பாட்டு தான். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? கொடுப்பை என்னக்கா பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி ஆக இருக்கக்கூடிய, பூத்துட்டா அதுக்கு பேரு பொன்னாங்கண்ணி இல்லை, கொடுப்பை. பூக்காதவன் அதுக்கு பொன்னாங்கண்ணி. அதை சொல்றாரு. கொடுப்பை இல்லை லேசாக ஆத்தாளே, கொண்டு வா மண்டலந்தானா தாளே. மண்டலம்னா 48 நாள். கொண்டு வா மண்டலந்தானா தாளே, நடுப்பகலில் நட்சத்திரம் ஆத்தாளே. நட்சத்திரம் இப்பதெல்லாம் தெரியாது, ஆனால் நடுப்பகல்ல பார்க்கும் அந்த கண்ணுன்றார். நடுப்பகலில் நட்சத்திரம் ஆத்தாளே, நாம் காண தோன்றுமே ஆத்தாளே. இப்படியாக சித்தர்கள் பாடி வைத்து விட்டார். அதனால ஒருவருக்கு கண் பார்வை குறையக்கூடாது. கண் பார்வை குறையுதுன்னு சொன்னாக்கா 5 காரணங்கள் இருக்கும். 5 காரணங்கள்ல முதல் காரணம் வந்தாவே அது கண் பார்வை குறையும். உப்பினால் நரை மீறும். உப்பு சாப்பிட சாப்பிட முடி நரைச்சிக்கும். புளியால் திரை மீறும். புளி அதிகம் சேர்க்க சேர்க்க கண் பார்வை குறைஞ்சிக்க. இதுல சித்தர்கள் எச்சரிக்கையாக இருந்தார். இதை சாமி அற்புதமாக சொல்லுகின்றார். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதரா கண்ணா. நீங்க உங்க ஆகாரத்துல குறைபாடுகளை வச்சுக்கொண்டு நீ எதாலையும் ஈடுபட முடியாது. அதனால இது துறை, இது முறை, இது வழி அப்படின்னு காட்டி கொடுக்குற. இந்த கோயிலை கட்டி என்னால் 12 ஆண்டு முடிஞ்சது. 11வது ஆண்டு தொடக்க ஆண்டு கொண்டிருக்கிறது. நான் காலையிலேயே 4:30 கோயிலை திறந்துடுவோம். எங்கள் கோயில் சோம்பேறி இருக்கிறது. சில வருத்தப்படுவாங்க, சாமி நாங்கள் வெளியிலிருந்து வர முடியல, நீ ராத்திரி வந்து தங்கிக்கோ. இல்லை காலையிலன்னு சொன்னால் 4:30 மணிக்கு வரக்கூடிய ஒரு சோம்பேறியும் இருக்கிறான். நான் இங்கே 4:30 மணிக்கு திறக்கிறதுக்கு முன்னே அவன் கோயிலாண்ட வந்து உட்காந்துருக்கான். ஆமாம், கோயிலை திறந்து அவனும் நானும் மாப்பிள்ளை சில வகையை செய்வோம். அதுபோல் அந்த காலையில் 4:30 6க்கு யார் எழுந்துடுறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒன்றா கூட நீங்கள் வீடியோ கால் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ராத்திரி 2 மணிக்கு அடிச்சு பாருங்க. நான் பேச மாட்டேன், ஆனால் நான் என்ன செய்துன்னு இருக்கேன்னு பார்த்துருக்கேன். என்ன 1:30 மணிக்கு மேலே தோன்று விட மாட்டேன். அப்படித்தான் இந்த 12,000 பாடல்களையுமே நான் செய்து கொண்டே வந்தேன். இந்த 12,000 பாடல்களையும் நெட்லேயும் போட்டுட்டேன். ஒரு பக்கத்துக்கு 100 ரூபாய்க்கும் கொடுத்தேன், 150 ரூபாய் கொடுத்தேன், 350 ரூபா கொடுத்துக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு இது போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இனிமேல் வேணா பத்திரிக்கையை கொடுத்தா கீழே போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லேமினேட் பண்ணியே கொடுத்தேன். இந்த கொண்டு ஊட்ட மாட்டிட்டேன். அது பார்க்கும்போதெல்லாம் அது பேசு, நீ பேசுகிறான்டா. அதை பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறது செய்டா கண்ணான்னு அது பேசு. அது போல் போட்டு வச்சுருக்கேன். அந்த வகையில் ஐயா வாங்க, பிடிப்பானவர், கொஞ்சம் பிடிப்பானவர். இவரை பார்த்து நான் பலகாலம் வந்து இதற்காக நான் பல நாள் வந்து விண்ணப்ப செய்கிறேன். கேள்வி கேட்டால் இது உண்மையிலே எளிமையான வந்து இதற்கு இறைவா சோதனை தராது. சோதனை தந்தாலும் வினையால் வந்தாலும் அவருக்கு வந்து துணையாயிரு, தாங்கும் சக்தியை கொடுன்னு தான் முதல்ல எல்லாரும் கேட்கணும். எனக்கு இதை நீக்க அதை நீக்கலன்னு கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியாதா, நம்ம அப்பனுக்கு தெரியாதா, நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்கு. வேணா வந்து ஊட்டிக்கிறது, ஊட்டுது. நேற்று வரைக்கும் ஐயாவுக்கு புறப்படுறதுக்கான சூழலையே கொடுத்தல. திடுமன இரவு அவருக்கு அந்த உத்தரவு கொடுத்துட்டார். ஆமாம், இவங்க என்ன நெருங்கியவர்களே கொஞ்சம் விலக்கி வச்சிருக்க அப்படின்னு நினச்சேன்.
பாருங்க காலையில் ஒரு கால் அப்பா படுத்து ஓகே ஓகே. அதுபோல் ஐயா அவங்க அந்த கொண்டு படிப்புடுவார், அப்படியே சரளமாக பேசுவார். ஆனால் கிராமிய லாங்குவேஜில் பேசுவார். அவர் இப்பொழுது நம்மளுக்கு அவருடைய அனுபவத்தை ஒரு 5 அருப்பெருஞ்சோதி ஆண்டுடைய முத்துமொழி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கரிப்பெரும் வழி அருப்பெருஞ்சோதி. அன்பார்ந்த அன்பிற்கினி தமிழில் அன்பார்ந்த இந்த தமிழ சுத்த தர்மார்க்க சங்கத்தில் எழுதியிருக்கும் அனுபவங்கள் அத்தனை பேருக்கும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனுபவங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல் குருவாக ஏற்றுக்கொண்ட எங்கள் ஐயா அடிகளார் அவர்களுக்கும் எனது நண்பர் பேர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் என் அருமை நண்பர் கோவிந்த ராஜ் அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள அத்தனை பேருக்கு மட்டும் நன்றியை தெரிவித்துள்ளேன். முதல்ல இந்த சன்மார்க்க சங்கத்தில் அடியெடுத்து வைத்து பல காலம் நான் பயணித்து வரும்போது ஐயாவை பார்த்து அவர்கிட்ட நானே ஒரு வச்சுக்கினேன். அவர் தீட்டெல்லாம் கொடுத்தாரு, தீட்டெல்லாம் போட்டிருக்கேன். அதனால் அடிக்கடி அவர் இப்போ நம்ம அந்த பூச்சி அடிக்கிறது இருக்க முடியுது, இங்கெல்லாம் வர முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லாத போச்சு. அதனால் இப்போ இந்த விழாவுக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆவலாக இருந்தது. ஐயா வரணும் வச்சுமா அப்படின்னு குறிப்பாக வச்சுருந்தேன் வந்தேன். அதனால் இந்த மனித தேசம் உள்ள பொழுதே நாம் சமர தன்மார்க்க சுத்த தன்மார்க்க சத்திய பெருநெறியில் ஈடுகட்டி கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவார் சாமி, கட்ட மேல வந்தம் உறவிலை விரும்பியேன், கரகத்தம் உறவிலை கெடுத்தேன், செட்டமே விழியும் சின்னறி விழித்தேன், தீபம் ஒன்றும் அறியேன், குற்றமே புரிவேன் அம்மரை பொறுத்தல் குறிப்பில் கொண்டட